அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் வந்து நாடுகாணி ரேஞ்சர், அதாவது வனத்துறை வனச்சரகர் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் கூடலூர் மக்கள் முழுக்க முழுக்க வன ஆக்கிரமிப்பாளர்கள் போல் ஒரு பழியை தூக்கி போட்டிருக்கார். இது வழக்கமாக வனத்துறை செய்கிறது தான். அவர் என்ன பேசியிருக்காருன்னு இந்த காணொலியில் ஒரு தடவை பார்த்துருங்க. என்னன்னா, அந்த டி எஸ்டேட்ல இருக்கிற லேபர் லைன்ஸ் மேபி ரீலோகேட் பண்ணலாம், இல்ல அந்த டி எஸ்டேட்ல இருக்கிற ஒருவேளை ஆக்குபைடு என்க்ரோச்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ரிமூவ் பண்ணலாம். நிறைய பேர் இப்ப சொல்லுவீங்க கூடலூர்ல இப்ப யானை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேக்ட் என்னன்னா, முன்னாடி கூடலூர்ன்றது மேல ஜிஹெச் பக்கத்துல இருக்கிறது தான் கூடலூர். அங்கதான் கூடலூர் டவுன் இருந்து. அதுக்கப்புறம் நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸ்க்காக கூடலூரை நம்ம கீழே ஷிஃப்ட் பண்ணோம். மற்ற டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணையில இங்க டெவலப்மெண்ட்ஸ் கம்மி தான். அப்படின்றப்போ இங்க வந்து நிறைய கடைகள், நிறைய வீடுகள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓவலி டவுன் பஞ்சாயத்து தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. பட் ஆனா என்னன்னா, பில்டப் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பில்டப் ஏரியா கம்மின்னா நம்ம ஒரு 1,00,000 ஏக்கர் இங்க இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு 1000 ஏக்கர்ல தான் பில்டப் ஏரியா இருந்துச்சு. பட் இப்போ வந்து பில்டப் ஏரியா வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ அப்படின்றப்ப பில்டப் ஏரியா அதிகமானதுனால ஃபாரஸ்ட் வந்து நிறைய இடத்துல வந்து ஷ்ரிங்கேஜ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால அனிமல் மூவ்மெண்ட் வர வர வந்து அதிகமா நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி அனிமல் மூவ்மெண்ட் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க எல்லாமே ஃபென்ஸ் ரொம்ப அதிகமா போட்டுட்டாங்க. ஃபென்ஸ் போடுறதுனால அனிமல்ஸ் ஒரு ரெகுலர் ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு போனது. இன்னொரு இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கூடலூர் நிலப்பரப்புங்கிறது 1000 ஏக்கருக்கு உட்பட்ட பகுதியில் தான் மக்கள் வசித்தாங்க. மிச்சது எல்லாமே வனப்பகுதி. அதே மாதிரி மேல்கூடலூர் பகுதி தான் நகரப்பகுதி. மிச்சம் உள்ள அத்தனை இப்போ இருக்கிற நகரப்பகுதி முழுக்க வந்து நம்ம தேவைக்கு உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்றத பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் மக்களோட தோட்டங்களை, பெருந்தோட்டங்களில் இருக்க மக்கள் குடியிருப்புகளை அவங்க அப்புறப்படுத்துறது மூலமாக அதெல்லாம் வந்து வனவிலங்கு அச்சுறுத்தலேருந்து தடுக்கப்படும்னு ஒரு புது காரணத்தை சொல்கிறார். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இவர் சொல்கிற மாதிரி வந்து அந்த குறுகிய நிலப்பரப்பில் கூடலூர் மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் 30 வருஷத்துக்குள்ளார தான் இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்ததாக பதிவு இருக்கக்கூடும். ஆனால் 1908 இந்த ஆவணத்தை நீங்கள் முறைப்படுத்தி பார்க்கணும். இந்த ஆவணங்கிறது 1908 வெளிவந்த கெசட்டு. மெட்ராஸ், அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் மாகாணம் வெளியிட்ட கெசட்டு. இந்த கெசட்டில் கூடலூர் பகுதி முழுக்கவே வந்து கூடலூர் பகுதி முழுக்கவே பறந்து மக்கள் வசித்தாங்க அப்படிங்கிறத இந்த பதிவேடு பதிவு செய்யுது. இந்த பதிவேடில் கூடலூர் பகுதியை குறிப்பிடும்போது இந்த கூடலூர் பகுதியில் விருந்தினர் மாளிகை இருந்திருக்கு, காவல் நிலையம் இருந்திருக்கு, தபால் நிலையம் இருந்திருக்கு. இந்த நிலத்தில் 2558 பேர் மக்கள் வசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடலூர் பகுதியை சுட்டி காட்டி சொல்கிறாங்க. ஓவேலி பகுதி அந்த நிலத்தில் இருக்க 5265 பேர் மக்கள் வசித்தாங்கன்னு பதிவு செய்யுது. சேரம்பாடி பகுதி இருந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சேரம்பாடி பகுதிக்கு கூடலூர்லேருந்து எவ்வளவு தூரம் பயணித்து போகணுங்கிற வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தேவாலா பகுதி பதிவாயிருக்கு, நெம்பாலக்கோட்டை பதிவாயிருக்கு, நெலாக்கோட்டை பதிவாயிருக்கு, நெல்லியாலயம் பதிவாயிருக்கு. இப்படி கூடலூர் பகுதி முழுக்க இந்த 1907 பதிவு செய்யப்பட்டு 1908 வந்த கெசட்டில் இது அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பதிவேடு உண்மை அப்படின்னா நூற்றாண்டுகளை கடந்து இந்த நிலத்தில் கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளை கடந்து இந்த நிலத்தில் மக்கள் வசிச்சு இருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அப்போ இது அத்தனையுமே வந்து மறுத்து, இது அத்தனையும் மழுங்கடிச்சு வனத்துறையும் என்ஜிஓக்களும் பணம் பார்க்குற நோக்கத்துக்காக இந்த மக்கள் அத்தனையுமே வந்து மக்கள் வசிப்பிட பகுதிங்கிறது ஆக்கிரமிப்பு நிலம். அவர்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டியதில்லை, மின் இணைப்பு கொடுக்க வேண்டியதில்லை, கதவு எண் கொடுக்க வேண்டியதில்லை, அடிப்படை தேவைகள் நிறைவேற்றங்கிறது வனத்துறையை கேட்டுத்தான் செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அந்த ஒரு திட்டத்தோட கொண்டு வந்து இன்னைக்கு கூடலூர் மக்கள் அத்தனை பேரையும் வனநில ஆக்கிரமிப்பாளர்களா தொடர்ச்சியாக வனத்துறை சித்தரிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த ஆவணப்படி நீங்கள் கூடலூர் மக்கள் அத்தனை பேரும் நூற்றாண்டுகளை கடந்து இந்த நிலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் எவ்வளவு பேர் வந்து வசிச்சாங்க அப்படிங்கிறது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகள் செஞ்சு கொடுத்துருக்கணும், இந்த மக்களுக்கு அடிப்படை வாழ்வாதார உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கணும். அத்தனையும் செஞ்சு கொடுத்துருந்தா இந்த மக்கள் வந்து இன்னைக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை, வனவிலங்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கி பலியாக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிற நேரத்தில் இவர்கள் திட்டமிட்டு இந்த நிலத்தில் மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை நிர்வாகம், ஆளும் அரசுகள் அத்தனை பேருமே கூடலூர் மக்களை வஞ்சித்து கூடலூர் மக்கள் வனநில ஆக்கிரமிப்பாளர்கள் சித்தரித்து கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்க. அப்போ இது அத்தனை மறுக்க வேண்டிய ஆவணமாக என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 1908 வந்த கெசட்டு நமக்கு மிகப்பெரிய உறுதி செய்து நூற்றாண்டுகளை கடந்து இந்த நிலத்தில் மக்கள் வசிச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த கெசட்டில் மக்கள் வசிப்பிட பகுதி தனியாகவும், தோட்டங்கள் தனியாகவும், வனநிலம் தனியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அப்படிங்கும்போது அன்னைக்கே வனநிலம் எதுன்னு உறுதி செஞ்சு பதிவு செஞ்சுட்டாங்க. அப்போ அந்த வனநிலத்தை நீ பாதுகாத்தியா அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த நிலத்துல பணம் பார்க்குற அத்தனை என்ஜிஓக்கள்கிட்ட இருந்து பணம் பார்த்தது, மரத்தை அறுத்து விற்று பணம் பார்த்தது, மரத்தை அறுத்து விற்ற வன கொள்ளையர்களுக்கு துணை நின்று வன அழிப்புக்கு துணை நின்றது அத்தனையும் யாருன்னு பார்த்தா இந்த வனத்துறை தான். அப்ப இந்த வனத்துறை தன்னை நீதிமானா தான் நல்லவர்களா காட்டிக்க என்ன செய்யணும்? மக்களை குற்றவாளியா மாத்தணும், மக்கள் வனநில ஆக்கிரமிப்பாளர்களா மாத்தணும். தொடர்ச்சியா இதை எதிர்த்து நம்ம இதை பதிவு செய்ய ஒவ்வொருத்தரும், கூடலூர் மக்கள், இந்த கூடலூர் நிலத்துல வாழ்ற ஒவ்வொருத்தரும் பதிவு செய்ய, எதிர்த்து இந்த வனத்துறைக்கு எதிராக பதிவு செய்ய தவறுற இடத்துல தான் இது போன்ற சித்தரிப்புகள் உண்மையாக்கப்படுது. அதனால வனத்துறை இது போன்ற நடவடிக்கைகளை குறைச்சிக்கிட்டு மக்களுக்கு ஆதரவா, மக்களுக்கு நலன் பயக்கிற ஏதாவது ஒரு முன்னெடுப்பு வனத்துறை செஞ்சிச்சுன்னா அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குன்றதை கேட்டுக்கிறோம்.